கிடையவே கிடையாது. சில வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அடிப்படையான சில வரலாறுகளை நாம் புரிந்தாவது வைத்திருக்க வேண்டும். இல்லையா புத்தகத்தையா படிச்சிருக்கோம். ஃபேஸ்புக் நமக்கு தெரியும். ஆனால் நான் நல்லா பேசுறேன். யார் யாரும் இன்னைக்கு இந்த அந்த முல்லைப்பெரியார் பிரச்சனை நடந்தப்ப அவர் பிறந்திருப்பாரும் தெரியல. அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. வீரநெடு தேவிகளும் பிரச்சனை நடந்தப்போ இப்ப இல்ல, 1917 காந்தி மகான் வந்தபோது ஆரம்பித்த பிரச்சனை 1920 மொழிவாரி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று பின்னாடி அறிவிக்கப்பட்டு 1927 ஒரு குழு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த குழுவுடைய தலைவர் ஜவஹர்லால் நேருடைய தந்தையான மோதிலால் நேரு, அவருடைய செயலாளர் நேரு அவர்கள். அப்ப இந்த பிரச்சனை எப்ப வந்த பிரச்சனை? ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சு, இப்ப வரல. அப்ப சொல்றாங்க காந்தி வந்தப்ப சொன்னது மாநில சுயாட்சி. 5 மாகாணங்கள் தான் அந்த இந்தியாவில் இருந்தது. அந்த மாகாணங்களை வைத்து ஒவ்வொன்றாக காங்கிரஸ் என்ற பெயரில் ஒவ்வொன்றாக பிரிக்க வேண்டும் என்று 1937 மாநில சுயாட்சியை முடிவு செய்கிறார்கள். 1938 செப்டம்பர் 11 சென்னையிலே அன்னைக்கு ஒரு போராட்டம், வழக்கம் போல இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தனி மாநிலமாக தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று அன்னைக்கு இருந்தவர்கள் போராடினார்கள். அதுதான் வரலாறு. 1946 படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். கேபினட் மிஷன் குழு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முகிழ்த்த நெருங்கனியே, கன்னி குமர்கொண்ட கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசை, தென்னன் மகளே இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவோமை. இன்றைக்கு தலைநகரில் நடக்கின்ற பிரச்சனைக்கு இந்த ஒரு பாடல் தீர்வாக இருக்கும் என்று என்னுடைய பாணியில் நான் விடை சொல்லி வருகின்றேன். என் பிரச்சனைக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். நம் பிரச்சனைக்கு பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற ஒரு குரல் உண்டு. அண்ணனுக்கு முன்னெடுத்து வாழ்த்தக்கூடாது, முகஸ்துதி பண்ணக்கூடாது, மரபு. ஆனால் காலம் கிடைக்கின்ற போது சொல்ல வேண்டும். அரக்காட்டு அவசரம் போட்ட போது நான் அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்படிதான் சொல்லணும். 5 வயசு தான் இருக்கலாம். விளையாட்டுக்காக சொன்னாங்க. நான் அவரை அணுக தயங்கிய போது அப்பா முஸ்தபா அவர்கள் அணுகினார்கள். அன்றைக்கு என்ன உணர்வோடு இருந்தாரோ இன்றைக்கும் அதே தம்பி என்ற உடன்பிறப்போடு உணர்வோடு இருக்கிறார். நான் அண்ணன் வீட்டில் திருமணம் நடந்த போது தான் போனேன். அதுக்கு முன்னாடி போனதில்லை. உரிமையோடு கூப்பிட்டு சாப்பாடு போட்டார். பெரும்பாலும் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்தவங்களும் எதையும் மதிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் எத்தனை உயரத்துக்கு போனாலும் அந்த இனிமையான உள்ளம் எங்களை இன்னும் மறக்கவில்லை. அந்த பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்பு தான் அந்த குரலுக்கான எடுத்துக்காட்டு. இப்ப அந்த சின்ன பையன் வந்து வாங்க வந்தா அவன்கிட்ட இறங்கி அந்த புத்தகத்தை கொடுக்கணும் அவசியமே இல்லை. இறங்கி வந்து கொடுக்குறாரு. அந்த பையன் ட்ரம்ஸ் தட்டிட்டு வந்தான், அவனை தோலை தட்டி கொடுக்குறாரு. இந்த பண்பு என்பது மனித பண்புகளை மிக ஆகச்சிறந்த பண்பு. ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பது தன்னை அறிவு எவ்வாறு விழுந்து தாழ்த்து கொள்கிறதோ அப்போதெல்லாம் உயர்த்திக் கொள்கிறது. அதை போல் அண்ணன் இன்றைக்கு ஆகச்சிறந்த ஒரு பண்பை கொண்டிருக்கிறார். அவரிடம் அழைப்புதலை கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். இப்ப பேசின கண்ணை தான் சொன்னார். அண்ணன் சொன்னாங்க, என்னன்னா நான் ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு போகும்போதேவும் போலீஸ்காரர் இந்த மாதிரி துரத்துறாங்க, இது பண்றாங்க, கும்பலில் இருந்து நமக்கான ஜீப் கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னார். அண்ணன் அந்த விஷயத்தை இன்னைக்கு கையெடுத்திருக்கிறார். வெகு விரைவில் அது முடியும் என்று இந்த வேலை நம்பிக்கைக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா கும்படி வழக்கம் போல இதுதான். இப்ப பிரச்சனையா அதுதான், என்னுடைய பேச்சு அதுதான். புத்தகத்தினுடைய 2வது தலைப்பு. இந்த புத்தகத்திற்கு எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த புத்தகத்தை முழுக்க டைப் பண்ணது நான் தான். 4 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல. தேவரையா பக்கம் ஒரு கட்டுரை விட்டு போச்சு, முன்னுரை ஒரு முறை விட்டு போச்சு, 4 முறை இருக்குன்னு தெரியும். இதுக்கு அந்த அலைச்சல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு 4 முறை டைப் பண்ணதால இதுல ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அத்துப்படி. ஏன்னா இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கட்டுரையில பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்கும். யாரெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தாங்க, தேவரையாட்ட யாரெல்லாம் சொத்து வாங்கினாங்க, 32 கிராமத்தை யாரெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு அப்படின்னு விஷயங்கள்லாம் இது இருக்கு.
அப்ப அந்த மாதிரி செய்து வரும்போது இதெல்லாம் ஊறி போன விஷயம். ஆனால் ஒரு கட்டுரையை படிக்கும் போது என்ன எறியாமல் சில விஷயம் நான் தடுமாற்ற முடியும். மாப்போசி அவர்கள் அதற்கு சரியான பதிலை தந்தார். ஒரு புத்தகம் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் புரட்சியை உண்டு பண்ணும். கண்ணை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அரசுகளை மட்டுமே பாடிக்கொண்டிருந்தது. ஒரு சாதாரண குடிமகனையும் பாட வைத்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணியது. அதை போல இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு புரட்சியை உண்டு பண்ணும். நான் தான் தலைநகரம் முன்னாடி சொன்னேன். நான் அடுத்த புரட்சி இது ரெடியா இருக்கு. ஏன்னா இதுல தகவல்கள் முழுக்க இருக்கு. இது வரலாற்று திரிபோ அல்லது திணிப்போ அல்ல. இது முழுக்க வரலாறு. படித்தவர்கள் மட்டுமே அல்ல, இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்குங்கள். என் தந்தையாருடைய 14 புத்தகத்தை நான் யாரும் எதற்கு வாங்கி கொடுத்ததில்லை. சில புத்தகங்களை என்னுடைய நண்பர்கள் திருமணமோ அல்லது திருமணத்துக்கோ வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். என் தந்தையார் என்பதற்காக அல்ல, இது முழுக்க வரலாறு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு முக்கியமாக எடுத்துக்காங்க. அவரும் சொல்றாரு. தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டதுதான் மொழிவாரி மாநிலம். 1946 ஏன் நேரு குறித்தார் என்றால், ஜேவிபி குழு, ஜேசிபி குழு, பட்சலி குழு, பட்சன் குழு, நிறைய குழு இருக்கு. இந்த குழுவெல்லாம் சொன்னா சிரமம். 46, 48 செப்டம்பர் 13 தார் அமைக்கப்பட்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு அறிக்கையை கொடுக்கிறாங்க. இதுதான் தொடக்கம். நான் புத்தகத்திலிருந்து பேசல, நான் அறிஞ்ச வரலாறு பேசுறேன். ஏன்னா புத்தகத்தில் பேசினா அதுக்கு எனக்கு பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது. நான் மாப்போசி ஐயாவை மட்டும் என் துணை களத்துக் கொள்கின்றேன். கூட இன்னொருத்தர் பழனிமாறன் ஐயா அவர்கள். ஏன்னா ரெண்டுமே களத்தில் போராட்டம் பண்ணவங்க, களத்தில் இருந்தவங்க. ஒரு அமைப்பு எல்லாம் திராவிட நாடுதான் என்று சொல்லிவிட்டது. மாப்போசி அவர்கள் கழகம் என்று குறிப்பிட்டு விட்டு முடித்து விட்டார். ஒன்று பொது உடைமை. அன்றைக்கு இருந்த கட்சிகள் இதுதான் நினைக்கிறேன் இல்லையா? 1925 அதுதான் இருந்துச்சு. பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி. என்னுடைய ஆசான் தோழர் ஜீவா அவர்கள் இருந்தார்கள். ஏகே கோபாலன் ஒருத்தர் முதல் அறிக்கை விடுறாரு. தேவிகுளம் பீர்மேடு என்னுடையது, எங்களுடையது அப்படின்னு. முதலாக ஜீவா அவர்கள் இல்லை, இது பொது பிரச்சனை, பீர்மேடும் தேவிகுளம் எங்களுக்குரியது மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் உரியது என்று பிரச்சனையை தூண்டி விடுகிறார் என்று சொல்லி அப்போ சொல்கிறார். பிரஜா அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொல்லி பின்னாடி சொல்றாங்க. திருச்சூரில் நடந்த மாநாட்டிலே 4 மாநிலங்களும் இருந்தபோது சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம், அப்புறம் சென்னை சொல்லக்கூடாது, மதராஸ் மாகாணம் நடந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு இதை பற்றி யாரும் பேசவில்லை. நீங்கள் வரலாற்றில் தேடி பாருங்கள். வடக்கெல்லை போராட்டம் உண்டு. நான் பாடலையாக தான் சொன்னேன், குமரி என்று சொன்னேன். தெற்கெல்லை போராட்டம் உண்டு, மேற்கெல்லை போராட்டம் என்று இன்றைக்கா உண்டா? கிடையவே கிடையாது. இந்த வார்த்தையை பயன்படுத்திய ஒரே அறிஞர் மாப்போசி மட்டும்தான். ஏன்னா தேவிகுளமும் பீர்மேடும் மேற்கெல்லை, இதற்காக யாரும் போராடல. அதுதான் இந்த வரலாறு. காமராஜரை பற்றிய கட்டுரை தலைப்பதுதான். காமராஜர் பீர்மேடையும் தேவிகுளத்தை தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏங்க அவருடைய சொத்தாங்க தூக்கி கொடுக்கறதுக்கு பாவம் மனுஷன் செத்து போகையில வெறும் 4 வேட்டியும் 270 ரூபா பணம் இருந்துச்சு நினைக்கிறேன். தமிழரை மணி தான் மிக அருமையா எடுத்திருப்பாரு. வாழ்ந்த வீட்டை மாநகராட்சி எடுத்துக்கொண்டது, புகழையுடைய புகழை வரலாறு எடுத்துக்கொண்டது என்று தூக்கி கொடுக்க முடியுமா? நான் அரசியல் காரணங்களை சொல்லிவிட்டேன். யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் பின்னாடி பேசவில்லை என்பது முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் ஆரம்பிக்குது. அப்ப இந்த பகுதியில் யார் இருந்தா, யார் போராட்டம் பண்ணா, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அதுதான் நான் சொல்ல வருகிற செய்தி. டிசம்பர் 16, 1945 திருவிதாங்கூர், 2 தான் கேரளாவில் இருந்துச்சு. திருவிதாங்கூரும் கொச்சியும். திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாடி ஜூலை 30, 1946 சின்ன மாற்றம். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது. அவர்கள்தான் இந்த எல்லை போராட்டத்தை தலை தூக்கி போராடியவர்கள். அதில் நேசமணி, மணி போன்றவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள்தான் நான் அறிந்தவரை. நான் மாப்போசி ஐயா புத்தகம் மட்டும்தான் அதுக்கு ஆதாரம், வேற ஆதாரம் இல்லை. கூகுள் விக்கிபீடியா தேர்னாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ போராடினாங்க. போராட்டம் பண்ணி என்ன பண்ணாங்க? 4 இடம் கேரளாவுக்கு போயிடுச்சு, 4 இடம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு. அது என்ன இடம்?
ஆனா நான் சொல்றேன், நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, நம்மள்கிட்ட வராதது தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, செங்கோட்டை. செங்கோட்டை இல்லையா, வலது பகுதி, அது ஃபாரஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளோட சேர்ந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் என்று அமைக்கப்பட்டது. 2 தாலுகா, அகதீஸ்வரம், தோவாளை, வரலாறு நமக்கு தெரியல, விளவங்கோடு, கல்குளம். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, எந்த இது பிரிக்கணும் தெரியாம இருந்தோம். எங்கேயோ இருக்கக்கூடிய நேசமணி அவருடைய படையினர் இங்க போராட்டாங்க, மூணாறுல. அப்ப அந்த தார் குழு சொன்னேன் இல்லையா, டிசம்பர் 30 அறிக்கை கொடுத்தாங்க சொல்லி, அந்த தார் குழு அறிக்கை வந்த போது ஆந்திரம் கொதித்தெழுந்தது. விசாக ஆந்திரம் வேண்டும் என்று போராடினார்கள். கர்நாடகக்காரர்கள் மிகப்பெரிய புரட்சி செய்தார்கள். யானை வாய்க்குள்ள போயிட்டு இருந்தா திரும்பி கொண்டு வந்தார். ஐயா தெரியும் இல்லைங்கய்யா, திருத்தணி யானை போயிடுச்சு. யாரோட பிரிச்சு கொடுத்துட்டாங்க, ஆந்திரோட கொடுத்துட்டாங்க. ஆனால் மாப்போசி ஐயா அவர்கள் தமிழரசு கழகமும் போராடி அந்ததை நமக்கு திருப்பி வாங்கினாங்க. அப்ப இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களுக்கு சமீபத்தில் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, விருது கொடுத்துருக்காங்க. ஒரு 111 பேருக்கு மாநில எல்லை காத்த வீரர்கள் சொல்லி நம்முடைய சிஎம் அவர்கள் பரிசு கொடுத்தாங்க. சரிங்களா, முதல் கேள்வி. அப்ப தேனி மாவட்டத்தில் யாராவது இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு தேவி வீட்டு கிடைக்கும்? சரிங்களா. அப்ப இந்த போராட்டத்தை எல்லாம் தலைமை தாங்கி நடத்தியவர் குப்புசாமி என்ற தோட்ட தொழிலாளர்களுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்டவர் என்று மாப்போசியினுடைய வரலாற்றை சொல்கிறார். அப்ப இந்த யாரு குப்புசாமி? யாரு குப்புசாமி? யாரு மாப்போசி சொல்லிட்டாரு, அப்படி பெரிய ஆளா இருக்கணும். இந்த குப்புசாமி அவர்கள் தான் திருவிதாங்கூர் சொன்னேன் இல்லையா, அந்த காங்கிரஸ் அமைப்பு அங்க போய் சேர்றதுக்கு தோட்ட தொழிலாளர்கள் கேட்கிறாங்க, எங்களையும் கூட சேர்த்துக்கீங்க, தேவிகளும் பீர்மடியும் கூட சேர்க்கணும், ஆனால் நாங்களும் வரணும் போது நீங்க எல்லாம் வர வேணாம், அவங்களாம் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் நடக்குது, பொது எலெக்ஷன் நடக்குது, எல்லாத்தையும் அங்கே ஜெயிச்சுட்டு வர்றாங்க. 12 எம்எல்ஏ அங்கே ஜெயிக்கிறாங்க, ஆனால் இங்கே தோத்து போடுறோம். அதற்கு பிறகுதான் மாப்போசி தலையிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வேணும்னு சொன்ன போதுதான் பின்னாடி இந்த தோட்ட தொழிலாளர் சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்க்கப்பட்டதில் தேவிகளுடைய முதல் காவலர் குப்புசாமி ஐயா அவர்கள். இந்த குப்புசாமி ஐயாவை நியமித்தது யார் என்றால் காமராஜர். இதுதான் வரலாறு. ஐயா எங்களை சேர்க்கல அப்படின்னு சொல்லி சென்னையில் போய் கேட்டப்ப காமராஜர் தான் அதற்கு அன்னைக்கு முடிவெடுத்து இவர்களை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிங்கள் என்று சங்கத்தை துவக்கி வைத்தவர் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜர் இன்றைக்கு விட்டு கொடுத்திருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. ஆகஸ்ட் 11, 1954 பட்டம்தாடு பிள்ளை என்று ஒரு சிஎம்மா இருந்தவர், கேரளாவுடைய சிஎம்மா இருந்தவர். அன்றைக்கு ஒரு போராட்டம் நடக்கிறது, விடுதலை நாள் போராட்டம் மாதிரி அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இங்க வெங்கல்ல மூணாறுல. இங்க இருந்து போய் எங்க அங்க போறாங்க. கைதை நாங்கள் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 3000 பேர். அந்த 3000 பேர் இங்க வந்து நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கூட இல்லைங்க, 11 பேர் சுடப்பட்டு இறந்தார்கள். ஜாலியன் வாலாபாக் என்று இந்திய விடுதலை பேசுகிறோமே, மாநில விடுதலையிலே அந்த 11 பேர் சுடப்பட்டு இருந்த போது யாரும் எழுதவில்லை, ஒற்றை அறிக்கை கூட விடவில்லை. நம்ம விட்டுருப்போமா? இப்ப சமயத்தில் துப்பாக்கி இருந்துச்சு, தமிழ் கொதித்தெழுந்து எவ்வளவோ பேர் போட்டாங்க. யாரா பண்ண நினைக்கிறீங்க? இதைவிட கொடுமையான விஷயம், இதைவிட கொடுமையான விஷயம். நான் ஜாலியன் வாலாபாக்கை படித்து அதிர்ந்து போனேன். இரவு முழுக்க நாய்களின் ஓலம், இரத்த வெள்ளம். ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேடி தேடி அந்த இரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடியவர்களை தேடி தேடி புரட்டி புரட்டி பார்த்த நிகழ்வு இருக்கிறது. அதே நிகழ்வு இங்கே நடந்திருக்கிறது. 11 பேரின் உடல்களை பெட்ரோலை ஊட்டி அன்றைக்கு எரித்தார்கள். இந்த வரலாறு எங்கேயா பதிவு செய்யப்பட்டிருக்கா? அப்புறம் எப்படிங்க தேர்தலும் தீர்மானம் கிடைக்கும்? இல்ல, அதுக்கு பிறகு 3 நடந்திருக்கு. அது ஏற்படி நான் அவர்கிட்ட விட்டுறேன். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் ஏன்னா நேசமணி அவருடையது. அதுதான் மாப்போசி கைது செய்யப்பட வேண்டும் என்று கைது செய்ய போகிறார்கள். காமராஜர் அப்போது வந்து தடுக்கிறார்.
இல்லை, மாப்போசியை நீங்கள் ஒருபோதும் கைது செய்ய வேண்டாம், நீங்கள் கைது செய்தால் மிகப்பெரிய விளைவாக மாறும் என்று சொல்கிறார். அன்றைக்கு இருந்த ராஜாஜி அவர்களும் இதே விஷயத்தை நேரு அவர்களுக்கு கடிதமாக எழுதி, நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று குற்றத்தை செய்ய போயிருக்கிற, தயவு செய்து செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். அதனால் மாப்போசி தடுக்கப்படுகிறார். இல்லாட்டி அவரே கைது பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அப்ப காமராஜர் தூக்கி கொடுத்துட முடியுமா? அன்றைக்கு இருந்த காலகட்டம் பசல் அலி என்று ஒருத்தர் இருந்தார், பீகாரை சார்ந்தவர். அவர் மாநிலத்துக்கு எல்லை பிரிப்பு போராட்டம் நடக்குது. அப்ப அவரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை. அவர் மனுஷன். ஆனால் KM பணிக்கர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா மாப்போசி எப்பெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பெரிய பெரிய ஊசியாக கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பேட்டி காண போறேங்க, அவர் ஆரம்பிச்ச எப்படி ஒரு மனையாளி எப்படி ஆரம்பிப்பார் அதே மாதிரி பேசிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கிறாரு. நீங்கள் ஒரு குழுவினுடைய உறுப்பினராக பேசுகிறீர்களா அல்லது ஒரு மாநிலத்தின் உறுப்பினராக வந்து பேசுகிறாங்க போது அப்போதான் கொஞ்சம் கூட உட்கார வச்சு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மாப்போசி ஒரு இடத்துல அடிக்கொடுகிறா. ஆனால் உண்மையாக எனக்கு தெரியாது. 250 ஏக்கர் ஏதோ ஒரு எஸ்டேட் ஆர்கனைசேஷன், டீயோ காஃபி எனக்கு தெரியாது. அப்போ அதை பதிவு பண்ணுறாங்க. இதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீலகிரியில் ஒரு ஏரியாவை கேட்குறாரு. சம்பந்தமே இல்லாமல் உதகையுடைய நீலகிரியினுடைய ஒரு டீ எஸ்டேட் கேட்கும்போது நான் எப்படி அதை விட்டு தர முடியும் என்று கொடுத்த பேட்டிகளே மாப்போசி அதை தன்னுடைய எனது போராட்டத்திலும் புதிய தமிழரசு கழகத்தினுடைய புத்தகத்திலும் அதை பதிவு செய்கிறார். சரி, மாப்போசி மட்டும் போதுமா? அவர் இறந்து போயிட்டார், பிரச்சனை இல்லை, இது அப்படியே வச்சுக்கலாமா, விட்டுடலாமா, இன்னொருத்த துணை கொடுக்கணும்ல? அப்படி வரலாறுகளை தேடிய போது கிடைத்தது சமீபத்தில் 2022 பல நெடுமாறன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், அன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆந்திரம் அமைய வேண்டும் என்று போராடினார்களோ அவர்களில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த குடியரசு துணைத் தலைவரான ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவங்கெல்லாம் ஆந்திராவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த குழுவில் பேசியிருக்காங்க. இங்கே பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட கிடையாது. இந்த பீடிகைக்கு நான் முன்னாடியே காரணம் சொல்லிவிட்டேன். யாரு? 2 பேர் பாவம், 2 ஜீவன்கள். உங்களோட ஜீவா அவர்களும் திராவிட கழகமும் பேசினாங்க. அண்ணன் பேசினான்ற வரலாறு. அப்ப காமராஜ் என்ற ஒரு தனி மனிதன் தான் நினைத்திருந்தால் எவ்வளவு விஷயங்களை மாற்றியவர், தமிழகத்தை முன்னோடி மாநிலம் மாற்றியவர். இந்த 2 தாலுகாக்களை மட்டும் கொடுத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. பசல் அலி கமிட்டி சொன்னது அதுதான். தாலுகாக்களாக மட்டும்தான் பிரிக்கப்பட்டது தமிழகம், மற்ற மாநிலங்கள். நீங்க ஆந்திராவுக்கு சுத்தூர் போனது காரணம் அதுதான். தாலுகாவை அடிப்படையாக வைக்கப்பட்டுமே பிரிக்கப்பட்டதே ஒழிய ஊர்களை அடிப்படையாக வைக்கப்பட்ட ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை. அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் இந்த புத்தகம் மிக விரைவாக மிக அழகாக சொல்கிறது. அப்ப அதெல்லாம் சரிதான், திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. 1956 நவம்பர் 1 என்ன தினம்பா? மொழிப்போர் எல்லைப்போர் தியாகிகள். அப்ப பேட்டி கேட்கிறாங்க, செல்வ மலம் மிக்க பகுதி அல்ல, கனிம வளமும் கிடைக்கும், ரப்பர் தோட்டம்னு முதலீடு கிடைக்கும், இப்படிப்பட்ட பகுதியை வாங்கியிருக்கீங்க, சந்தோஷமா அப்படின்னு. காமராஜர் தனக்கே உரிய மொழி